ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம எடிட்டோரியல்ல இருந்து ஒரு எடிட்டோரியலும் ப்ளஸ் 10 இந்து வெக்காப்ஸ், அதில் வந்து 10 இந்து வெக்காப்ஸில் வந்து 10ல் 8 இந்து வெக்காப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். சரியா, 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம், எந்த எடிட்டோரியல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2 எடிட்டோரியல் வந்து ஒன்று வந்து ட்ரம்ப் பற்றி ஒரு எடிட்டோரியல் வந்திருந்தது, இன்னொன்று வந்து ஃபயர் சேஃப்டி பற்றி ஒரு எடிட்டோரியல் வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எடிட்டோரியல் ஃபயர் சேஃப்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோவை 1.5x இல்லை 2x கூட வச்சு பாருங்கள். பட் கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வேறு கோர்சஸ்லையும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் என்னென்ன கோர்சஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ PDF அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையுமே டவுன்லோட் பண்ணி படிங்க. சரியா? ஸோ இந்த இன்னைய செஷன் வந்து நம்ம வந்து 10 வெக்கப்ஸ் பார்க்க போகிறோம். பட் ஆனால் இன்னைக்கு கலெக்ட் பண்ணது வந்து அரௌண்ட் 20 to 25 வேர்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்போ தருவோம் அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே நம்மளோட டெலகிராம் சேனலில். சரி, எவ்ரி சாட்டர்டே நம்மளோட டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஃபயர் சேஃப்டி பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. சரியா? ஸோ ஃபயர் சேஃப்டியில் எதுக்காக இந்த ஃபயர் சேஃப்டி நியூஸில் வரணும் அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் அதிகமாக இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நியூஸில் வரதை பார்த்துருப்பீங்க. கரெக்டாக, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நியூஸில் வந்து வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல கூட இப்போ ஏசினால ஏசி அதிகமாக ஹீட் ஆகி ஃபுல் பில்டிங்கே, ஃபுல் அந்த அப்பார்ட்மெண்ட்டே எரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் பார்த்தோம். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த ஃபயர் சேஃப்டிக்கான ஒரு எடிட்டோரியல் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதிகமாக ஃபயர் ஆக்சிடென்ட் இந்தியாவில் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதுக்காகவும் ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன விஷயம் இன்னும் லேக் ஆகிறோம். சரி, இந்தியாவில் இன்னும் என்ன விஷயம் ஃபயர் சேஃப்டியில் லேக் ஆகிட்டு இருக்கு, ஸோ எதனால் லேக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இந்த எடிட்டோரியலில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இன்சென்டியரி அப்படின்றாங்க. ஸோ இன்சென்டியரி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தீ குளிக்கிறாங்கல்ல, அதுதான் நம்ம வந்து இன்சென்டியரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தீ குளிக்கிறது வந்து ஸோ தீக்காயங்கள், அந்த நெருப்பில் வந்து எரியறது, அதை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகிறாங்க. இன்சிடியஸ் அப்படின்றது நயவஞ்சகம் அப்படின்னு பொருள்படும். சரியா? தமிழில் வந்து நயவஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நயவஞ்சகம் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதே நெக்லிஜென்ஸ் அப்படின்றது நம்ம வந்து அதை வந்து பெருசாக கருதலை. ஓகேவா? நெக்லிஜென்ஸ் ஆஃப் தி ஃபயர் சேஃப்டி பற்றி நம்ம பெருசாக எங்கேயுமே நெக்லிஜென்ஸ்ன்றது நம்ம அதை வந்து பெருசாக ஒரு பொருட்டாக நினைக்காம இருக்கோம்ல, அதுதான் நம்ம வந்து நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபயர் சேஃப்டி இன் இந்தியா. சரி, ஓகே. சரி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். த devastating fires at a gaming center in Rajkot, Gujarat and newborn nursing clinic in Delhi within 24 hours each other while left over 30 dead is another grim reminder of the one of the India's insidious த்ரெட்ஸ் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? ஸோ 2 இடத்துல 24 மணி நேரத்திலேயே 2 இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எங்கெங்க அப்படின்னா, ஏதோ ராஜ்கோட்டில் கேமிங் சென்டர் அப்படின்றோம், ராஜ்கோட்டில் இருக்க ஒரு கேமிங் சென்டர்லையும் ஒரு நர்சிங் கிளினிக் டெல்லியிலையும் அடுத்தடுத்து நடந்த இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால அரௌண்ட் 30 பேர்கிட்ட இறந்துட்டா சொல்கிறாங்க. சரியா? 30 பேர் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ கிரிம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரொம்ப கடுமையாக இருக்கிறது. சரி, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறது கூட சொல்லலாம். ஸோ கடுமையான அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிம் ரிமைண்டர் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் இன்சீடியஸ் த்ரெட். ஓகேவா? ரொம்ப பயங்கரமான த்ரெட்டை பற்றி பேசுகிறாங்க. த பர்வர்சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பர்வர்சிவ் அப்படின்றது பரவலாக பேசப்படுவாங்களே, த பர்வர்சிவ் ஸ்பீச் அப்படின்வாங்களே. ஸோ பரவலாக பேசப்படும் அப்படின்றதுக்கு இந்த பர்வர்சிவ் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பரவலாக. சரியா? பரவலாக ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த பரவலாகிறதுக்கு நம்ம வந்து பர்வர்சிவ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். த பர்வர்சிவ் நேச்சர் ஆஃப் தி நெக்லிஜென்ஸ் ஆஃப் தி ஃபயர் சேஃப்டி ஆஃப் பில்டிங்ஸ் பை அ ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃப்ரம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொப்ரேட்டர்ஸ் டு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். எல்லாராலையுமே இந்த பர்டிகுலர் ஃபயர் சேஃப்டி, ஒரு பில்டிங்கில் வந்து ஃபயர் சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். பட் அது வந்து எல்லாருமே பரவலாக சுற்றி இந்த இந்தியாவில் இருக்க எல்லாருமே அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, ஒரு பொருட்டாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? வைல் த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க? set a detailed fire safety protocols in its National Building Code of India 2016. ஆனால் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? 2016 ஒரு சேஃப்டி ப்ரோட்டோகாலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதோட பேரில் அப்படின்னா நேஷ்னல் பில்டிங்
கோட் ஆஃப் இந்தியா. ஸோ இது பேரில் ஃபயர் சேஃப்டிக்குன்னு ஒரு தனியாக சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ரெக்கமெண்டரி டாக்குமெண்ட் அஸ் ஃபயர் சர்வீஸ் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகே, ஆனால் இருந்த போதிலும் என்ன ஆகுது, இந்த ஃபயர் சர்வீஸ் எல்லாமே மாநில ஆட்சி கீழே வருது. சரியா, இந்த அதாவது கண்ட்ரி கீழே வரல. அதாவது ஃபயர் சர்வீஸ் இது வந்து நம்ம வந்து எஸ்எஸ்சி ரயில்வே படிக்குள்ள படிச்சிருப்போம். ஸோ எந்தெந்த அதிகாரங்கள் வந்து மாநிலத்துக்கு கீழே வரும், ஓகேவா, மாநிலத்துக்கு கீழே எந்தெந்த அதிகாரங்கள் வரும், அதேமாரி வந்து இந்தியா கீழே, ஓகேவா, ஸோ இவங்களுக்கு கீழே மத்திய அரசு கீழே எந்தெந்த அதிகாரங்கள் வரும், அது அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் பார்ப்போம். ஸோ அது படிச்சவங்களுக்கு தெரியும், மேபி பேங்க் ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரியாது, பட் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ஆஸ்பிரண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ்ன்றது ஸ்டேட்டு கீழே வருது அண்ட் என்ஃபோர்ஸ்ட் அட் தி முனிசிபாலிட்டி லெவல். ஸோ அதுவுமே அவங்க எந்த லெவலில் தான் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ முனிசிபாலிட்டி லெவலில் தான் இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த லைன் ஏன் சொல்கிறாங்க, ஸோ அதனால வந்து மத்திய அரசனால இந்த ஃபயர் சர்வீஸில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ப்ரோட்டோகாலை கொண்டு வர முடியல. ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, த ஷீர் ரெகார்ட். ஸோ ஷீர் அப்படின்றது என்ன, டு ஷோ ஹவ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஷீர் அப்படின்ற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, disregard for India's fire safety norms in apparent from the opening line in the about fire service background page of the Director General Fire Service website under the Ministry of Home Service. இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இப்போ வந்து இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபயர் சர்வீஸ் இவங்களோட ஹோம் பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அபவுட் ஃபயர் சர்வீஸ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை யாருமே ஃபாலோ பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சரியா, ஏன் அப்படின்னா இட் ரீட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட், அதாவது இந்த பர்டிகுலர் அபவுட் ஃபயர் சர்வீஸ் பேக்ரவுண்ட் இந்த டாக்குமெண்ட் நம்ம கிளிக் பண்ணி போய் பார்த்தா அதில் ஃபர்ஸ்ட் லைனே என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த லைன் அவங்களே கொடுத்துருக்காங்க, த ஃபயர் சர்வீஸ் ஆர் நாட் வெல் ஆர்கனைஸ்டு இன் இந்தியா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்கப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே த ஃபயர் சர்வீஸ் ஆர் நாட் வெல் ஆர்கனைஸ்டு இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸோ அவங்களுக்கே தெரியுது இன்னும் வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து இந்தியாவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக லான்ச் ஆகலை. ஸோ ஒரு ஃபுல் ப்ரோட்டோகால் வந்து லான்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Adding, in recent years, the requirements for fire safety cover have increased manifold, whereas development of the fire service has not made much away. ஸோ இந்தியாவில் வந்து ஃபயர் சேஃப்டி ப்ரோட்டோகால்ன்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுட்டு அதோட முக்கியத்துவம் வந்து அதிகமாகிட்டே போதே தவிர, ஆனால் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபயர் சர்வீஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகலன்றாங்க. ஸோ ஹெட் அவே அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா முன்னேறுதல். ஓகேவா, ஸோ எந்த முன்னேற்றமே இல்லை அப்படின்றாங்க. சரியா, எந்த முன்னேற்றமும் இல்லை, எதில் டெவலப்மெண்ட் ஃபயர் சர்வீஸில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, ஓகே, அப்படியே கவனிங்க. த National Disaster Management Authority has recommended to the 30th Finance Commission an allocation of 7,000 crore to revamp India's fires and emergency service அப்படின்றாங்க. ஸோ நேஷனல் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா 13வது ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இந்த 13வது ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி ஒரு குட்டி நியூஸ் பார்த்துருமா. ஸோ 13வது ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ யார் வந்து அதோட சீஃப் அப்படின்னா விஜய் கேல்கர். சரி, அதோட சேர்மன் வந்து விஜய் கேல்கர். ஓகேவா, ஸோ எந்த பீரியடில் இவங்க வந்து இந்த 30th ஃபினான்ஸ் கமிஷன் இருந்து அப்படின்னா 2010 to 2015 இந்த ஃபினான்ஷியல் இயருக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் இது வந்து எஸ்எஸ்சி ஒரு ரயில்வே எக்ஸாமுக்கான ஒரு விஷயம். ஃபினான்ஸ் கமிஷன் எந்த ஆர்டிகல் கீழே லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிகல் 280 இது கீழே தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணாங்க. சரி, ஸோ எப்போ கமிஷன் பண்ணாங்க, எந்த இயர் கமிஷன் பண்ணாங்க, எந்த டேட் கமிஷன் பண்ணாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ 13வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எந்த இயர் அண்ட் எந்த டேட் எந்த மந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ கமிஷன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரியா, சரி, அடுத்த லைன் பாருங்கள். But the commission sought an allocation of almost 90,000 crore at the municipality level, recognizing the need for the tailor-made revamping the restructure of the fire and emergency preparedness. ஸோ இவங்க வந்து 7,000 கோடி எங்களுக்கு அலோகேட் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. பட் அந்த கமிஷன் என்ன சொல்கிறாங்க, 90,000 கோடி வேணும் அப்படின்றாங்க. ஸோ முனிசிபாலிட்டி லெவலில் அது ரீவாம் பண்ணணும் அப்படின்னா 90,000 கோடி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2019 Home Ministry response to the Rajya Sabha noted that India had only 3377 ஓகேவா 3377 ஃபயர் ஸ்டேஷன் தான் இருந்திருக்கு. எப்போ 2019ல் 3377 ஃபயர் ஸ்டேஷன் தான் இருந்திருக்கு. தென் 2012 நேஷனல் ரிப்போர்ட் ஆன் ஃபயர் ஹசார்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் அனாலிசிஸ். ஸோ 2012ல் ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா நேஷனல் ரிப்போர்ட் ஆன் ஃபயர் ஹசார்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் அனாலிசிஸ் சாட் மோர் தென் டபுள் தட் நம்பர். ஓகேவா, ஸோ 2012லேயே இதை விட டபுள் நம்பர் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 7,000
ஃபயர் ஸ்டேஷன் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ 2012 அப்போ இப்போ 2024லாம் கனெக்ட் பண்ணுங்க இன்னும் அதிகமாக தான் இருக்கும் சரியா. சரி, இந்த ஸ்டாஃப் ஸ்டோரேஜ் இஸ் ஈவன் மோர் அப்பேலிங். ஸோ ஸ்டாஃப் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டேன், ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் ஓகேவா. ஸ்டாஃப் ஷார்ட்டேஜுமே ரொம்ப மோசமாக இருக்கு. அப்பேலிங் அப்படின்றது பயங்கரமான சரியா. ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம எந்த வார்த்தை சொல்லலாம், அப்பேலிங் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லலாம். த என்டையர் கண்ட்ரி ஹாஸ் had only about 55,000 ஃபயர் சர்வீஸ்மேன். ஸோ ஓவரால் இந்தியாவிலேயே 55,000 ஃபயர் சர்வீஸ்மேன் தான் இருக்காங்க. எந்த இயர் கணக்குப்படி அப்படின்னா 2019 கணக்குப்படி when the requirement was about 5,60,000 7 years earlier. எப்போ 2019 எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் இருந்திருக்கு, 5,60,000 இருந்திருக்கு. ஸோ 2024 நம்ம சொல்லவே வேணாம், எங்கேயோ போயிருக்கும் சரியா, கண்டிப்பாக எங்கேயோ போயிருக்கும். த சென்டர் பீலேட்லி அசைட் 5,000 crore லாஸ்ட் ஜூலை. ஸோ லாஸ்ட் ஜூலையில் வந்து போன வருஷம் ஜூலையில் 5,000 crore asking states to cough up another 1,400 crore to modernize emergency services ஓகேவா. ஸோ ஸ்டேட்டையும் 1,400 crore அவங்க கேட்டிருக்காங்க. எதில் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ எமர்ஜென்சி சர்வீஸில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் ஃபாலோஸ் தி 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்கே சிங் சரியா. ஸோ 15th ஃபினான்ஸ் என்கே சிங். ஸோ எந்த இயர் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா February 20 ஓகேவா. February 20 வந்து இந்த கமிஷனை லான்ச் பண்ணுறாங்க ஓகேவா. அட்வைஸ் டு செட் அசைட் 12.5% ஆஃப் ஆல் அலோகேஷன் டுவர்ட்ஸ் தி நேஷனல் அண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஓகேவா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது அப்படின்னா 12.5% ஆஃப் அமௌண்ட் வந்து எதுக்கு அவங்க அலோகேட் பண்ணணும், நேஷனல் அண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் அலோகேட் பண்ணணும் அப்படின்றாங்க சரியா. வித் ரைசிங் ஹீட் வேவ்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் நேஷன் வைட், இட் இஸ் கிளியர் தட் synchronization of the 2016 NBC and Energy Conservation Building Code is required to attempt a holistic approach to address fires ஓகேவா. ஸோ இந்த 2016 லான்ச் பண்ண இந்த பில்டிங் கோட் கன்சர்வேஷன் பில்டிங் எனர்ஜி அண்ட் கன்சர்வேஷன் பில்டிங் கோடை வந்து அப்ரோச் பண்ண சொல்கிறாங்க சரியா. எதுக்காக அப்படின்னா ஃபயர்ஸ், அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்டை குறைக்கிறதுக்கு, தென் வந்து standards of the construction materials, electric wire, air conditioning and a whole range of cooling materials how to be revamped அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க சரியா. ஸோ எல்லாமே இந்த கோட் படி எல்லாமே ரீவாம்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலாக மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாஸ் பாலிட்டி பியூரோக்ரஸி பாலிசி மேக்கர் என்டர்பிரைஸ் மஸ்ட் அர்ஜென்ட்லி. ஸோ இவங்க எல்லாருமே ஓகே ஒரு லைன் மறைஞ்சு போச்சு சரி ஓகே. இவங்க எல்லாருமே இந்த ஃபயர் சேஃப்டி ப்ரோட்டோக்காலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ இன்னிய நாளோட எடிட்டோரியல் ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சில வார்த்தைகளை தமிழ் மீனிங் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அதோட வீடியோ முடிச்சிடாதீங்க. நம்ம வந்து இப்போ அப்படியே ஹிந்து வெக்காப்ஸ் போகிறோம். ஸோ ஒரு 10 வேர்டு லேர்ன் பண்ணிடலாம், குயிக்காக ஒரு 10 வேர்டு லேர்ன் பண்ணிடலாம். இன்னி நாளோட மொதல் வேர்டு என்ன அப்படின்னா ஃபெலோனி. ஸோ ஃபெலோனி அப்படின்றது எந்த பார்ட்ஸ் கீழே வருது அப்படின்னா நவுனில் வரும். ஸோ ஃபெலோனி அப்படின்றது கிரைம், ஆன்டனிம் வந்து இன்னோசென்ஸ், தமிழ் மீனிங் குற்றம். ஸோ கிரைம் அப்படின்னாலே குற்றம் தான் சரியா. ஸோ இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அடிக்கிறாரு. ஸோ இட்ஸ் அ கிரைம். ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது. If felony defrauded his employer of thousands of dollars. சரி, அவன் வந்து அவங்களோட எம்ப்ளாயர் வந்து $1,000 கிட்ட ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எக்ஸாம்பிள்ல. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஹஷ். ஹஷ் அப்படின்றது சைலன்ஸ் ஓகேவா. ஸோ சைலண்டா இருங்க அப்படின்றதுக்கு ஹஷ் அப்படின்றது தான். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப்ல வரும். ஆன்டனிம் வந்து நாய்ஸி, தமிழ் மீனிங் அமைதி. ஷீ ஹஷ் தி நாய்ஸி சில்ட்ரன் வித் தி ஜென்ரல் ஷூஷ் ஓகேவா. என்ன சொல்றாங்க, ஸோ எல்லாருமே கத்திட்டு இருந்த குழந்தைங்களை அவங்க சைலண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி சைலண்ட் பண்றாங்க, வித் அ ஜென்டில் ஷூஷ். ஸோ நம்ம ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க ஷூன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லாரும் அமைதியா இருங்க ஷூ அப்படின்னால. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஷூஷ் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் டாட் டு இயர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ டாட் டு இயர்ஸ் அப்படின்றது ட்விஸ்டிங், கடினமாக இருக்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து டாட் டு இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சினானிம் வந்து ட்விஸ்டிங் அப்படின்னா, ஸோ ட்விஸ்டிங் அப்படின்றதுமே நம்ம ஏன் தமிழ் மணி கடினமான அப்படின்னா ட்விஸ்டிங் ஒரு விஷயம் வளைஞ்சு இருக்குன்னா, ஸோ நம்ம அதை எடுக்கிறதுக்குள்ள ஒரு இப்போ வந்து ஏதோ ஒரு நூலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சிக்க மாட்டேச்சு ட்விஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னா அது எடுக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குல்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல ரிலேட் பண்ணுறாங்க சரியா. எக்ஸாம்பிள் பாருங்க, த டாட் டு இயர்ஸ் பாத் த்ரூ த ஃபாரஸ்ட் லெட் அஸ் டு தி ஹிடன் ஃபால் ஓகேவா. ரொம்ப கடினமான பாதை, ஒரு காட்டு வழியில் இருக்க கடின பாதை ஒரு ஹிடன் வாட்டர் ஃபாலுக்கு கொண்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு டெஸ்டிமோனி. ஸோ டெஸ்டிமோனி அப்படின்றது எந்த பார்ட்ஸ் கீழே வேர்டு அப்படின்னா நவுன்ல வரும். ஸோ எவிடன்ஸ். ஸோ டெஸ்டிமோனின்றது ஒரு விஷயத்துக்கு நம்ம எடுத்து வைக்கிற எவிடன்ஸ் தான் நம்ம வந்து டெஸ்டிமோனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஹர் ஹார்ட் ஃபெல்ட் டெஸ்டிமோனி மூட் எவ்ரி ஒன் இன் த கோர்ட் டு த டியர்ஸ் ஓகேவா. ஸோ அவளோட ரொம்ப கண்ணீர் மல்க அந்த எவிடன்ஸ் வந்து எல்லாருமே கோர்ட் ரூம்ல அழுக வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிவாஸ்டேட்டிங். ஸோ டிவாஸ்டேட்டிங் அப்படின்றது டிஸ்ட்ரக்டிவ். ஓகேவா, டிஸ்ட்ரக்டிவ் அழிவு ஏற்படுவதில்ல, அதை தான் நம்ம வந்து டிவாஸ்டேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ் அண்ட் இது வந்து பிளெஸ்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா the hurricane caused devastating damage to the coastal towns. ஓகேவா, அந்த ஹரிக்கேன், ஓகேவா, அந்த ஹரிக்கேன் என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப பயங்கரமான அழிவை கோஸ்டல் டவுனுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சின்க்ரனைசேஷன். ஸோ நம்மளோட எடிட்டோரியலில் இந்த வேர்ட் பார்த்தோம், நம்மளோட லாஸ்ட் எடிட்டோரியல், இப்போ இந்த செஷன்லேயே பார்த்த எடிட்டோரியல் சின்க்ரனைசேஷன் ஒரு வார்த்தை பார்த்தோம். என்ன அப்படின்னா அக்கம்பனி. ஓகேவா, ஸோ ஒத்திசைவு, எல்லாரோடையும் நம்ம வந்து சின்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, ஸோ எல்லாரோடையும் நம்ம வந்து ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. The dancers moved in the perfect synchronization with the music, creating a mesmerizing performance. ஸோ டான்சர்ஸ் எல்லாருமே மியூசிக் கூட கரெக்டாக சிங்க் ஆனாங்க, அதனால ஒரு மெஸ்மரைஸான பெர்ஃபார்மன்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்பரண்ட். ஸோ அப்பரண்ட் அப்படின்றது எவிடென்ட். ஓகேவா, வெளிப்படையா ஒரு விஷயம் வெளிப்படையா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து அப்பரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ், சினானிம் வந்து எவிடென்ட் அண்ட் இது வந்து அன்கிளியர். எக்ஸாம்பிள் பாருங்க, த அப்பரண்ட் ப்ராப்ளம் வாஸ் ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, வெளிப்படையா இருக்க ஏதோ ஒரு விஷயம் புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்பேலிங். ஸோ அப்பேலிங் அப்படின்றது ஷாக்கிங். ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஓகேவா, இல்லைனா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்பேலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவுமே நம்மளோட எடிட்டோரியலில் பார்த்தோம். ஸோ எடிட்டோரியல் நான் சொல்லியிருந்தேன் அப்பேலிங் ரொம்ப பயங்கரமாக இருக்குதுன்னு நான் தமிழ் மீனிங்கே சொல்லியிருந்தேன். ஸோ இதுவுமே நம்ம எடிட்டோரியலில் பார்த்த வேர்டு தான். ஓகேவா, பார்ட்ஸ் வந்து வேர்ப், ஆன்டின் வந்து அட்மிரபிள். எக்ஸாம்பிள் பாருங்க, we had been waiting there for days in the most appalling weather condition அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஸோ அவங்க எல்லாருமே அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பல நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துல அப்படின்னா மோஸ்ட் அப்பலிங், ரொம்ப பயங்கரமான வெதர் கண்டிஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. ஸோ இன்னி நாளோட ஃபர்ஸ்ட் இடியம் என்ன அப்படின்னா இந்த டாக் அப்படின்றது ஆன் ட்ரையல், எக்ஸ்பெஷலி இந்த கிரிமினல் கேஸ். ஓகேவா, ஸோ ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அவரை நம்ம கோர்ட்டு கூட்டு போவோம்ல, ஸோ கோர்ட்டு கூட்டு போயிட்டு அங்கே ஜட்ஜி முன்னாடி நம்ம பண்ணுறது தான் ஆன் ட்ரையல். ஸோ இந்த டாக் அப்படின்றது தான் இந்த இடத்துல மீனிங். ஓகேவா, ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன் இந்த இடியம். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை கோ அப் இன் த ஸ்மோக். ஸோ கோ அப் இன் ஸ்மோக். ஸோ இது வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபெயில்ஸ் ஆர் எண்ட்ஸ் வித்தோட எனிதிங் பீயிங் அச்சீவ்டு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த ஜெயிக்காம இல்லை அந்த விஷயத்த முடிக்காம நம்ம அதை முடிக்கிறது தான். சரியா, ஒரு விஷயத்த அதாவது அச்சீவ் பண்ணாமல் ஒரு விஷயத்த நம்ம வந்து முடிக்கிறதோ இல்லை நம்ம அதை வந்து ஃபெயில் ஆகிறது தான் நம்ம வந்து கோ அப் இன் த ஸ்மோக். ஸோ நம்மளுக்கு இந்த வேர்டு வேண்டாம், இந்த வேர்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், பட் நம்ம லைஃபுக்கு இந்த வேர்டு வேண்டாம். ஓகேவா, சரி, ஓகே. இன்னைய நாளோட எடிட்டோரியல் பார்த்தாச்சு, 10 வெக்காப்ஸும் பார்த்தாச்சு. ஸோ எப்படி இருந்தது, செஷன் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் யாரும் கமெண்ட் அண்ட் லைக் யாருமே கொடுக்குறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கண்டென்ட்டை கற்றுக்கிட்டீங்க, ஸோ நியூஸ் எப்படி படிக்கணும்னு கற்றுக்கிட்டீங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு மீனிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, ஓகே, we will see in the next video. Thank you all. Bye bye.